தமிழர் திருநாளாம் பொங்கல் பண்டிகை வரும் ஜனவரி 15ஆம் தேதி கொண்டாடப்படவுள்ளது. இதையொட்டி சென்னை மற்றும் அதைச் சுற்றியுள்ள பகுதிகளிலிருந்து தென் மாவட்டங்களுக்கு செல்லும் பயணிகளின் வசதிக்காக சிறப்பு ரயில்களை இயக்க தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. இதுகுறித்து தெற்கு ரயில்வே வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் உள்ள விவரங்கள் பின்வருமாறு. தென் மாவட்டங்களுக்கான சிறப்பு ரயில்கள்: தாம்பரம் நாகர்கோவில் சிறப்பு ரயில் ஜனவரி 12ஆம் தேதி தாம்பரத்தில் இருந்து புறப்படும் ரயில் மறுநாள் நாகர்கோவில் சென்றடையும். மறுமார்க்கமாக ஜனவரி 19ஆம் தேதி நாகர்கோவிலில் இருந்து புறப்படும் ரயில் மறுநாள் தாம்பரம் வந்தடையும். செங்கல்பட்டு தென்காசி சிறப்பு ரயில் ஜனவரி 12ஆம் தேதி செங்கல்பட்டிலிருந்து புறப்படும் ரயில் மறுநாள் தென்காசி சென்றடையும். மறுமார்க்கமாக ஜனவரி 19ஆம் தேதி தென்காசியிலிருந்து புறப்படும் ரயில் மறுநாள் செங்கல்பட்டு வந்தடையும். சென்னை தென்காசி சிறப்பு ரயில் சென்னையிலிருந்து ஜனவரி 9ஆம் தேதி புறப்படும் ஒரு சிறப்பு ரயில் மறுநாள் தென்காசி சென்றடையும். தாம்பரம் ராமேஸ்வரம் சிறப்பு ரயில் ஜனவரி 14ஆம் தேதி தாம்பரத்திலிருந்து புறப்படும் ரயில் மறுநாள் ராமேஸ்வரம் சென்றடையும். மறுமார்க்கமாக ஜனவரி 21ஆம் தேதி ராமேஸ்வரத்திலிருந்து புறப்படும் ரயில் மறுநாள் தாம்பரம் வந்தடையும். செங்கோட்டை சிறப்பு ரயில்கள்: பொத்தனூரில் இருந்து ஜனவரி 13ஆம் தேதியும் சென்னையில் இருந்து ஜனவரி 13ஆம் தேதியும் மற்றும் சென்னையில் இருந்து ஜனவரி 14ஆம் தேதியும் புறப்படும் சிறப்பு ரயில்கள் மறுநாள் செங்கோட்டை சென்றடையும். பிற இடங்களுக்கான சிறப்பு ரயில்கள்: சென்னை கோவை சிறப்பு ரயில் சென்னையிலிருந்து ஜனவரி 12ஆம் தேதி புறப்படும் சிறப்பு ரயில் மறுநாள் கோவை சென்றடையும். மறுமார்க்கமாக ஜனவரி 19ஆம் தேதி கோவையில் இருந்து புறப்படும் ரயில் மறுநாள் சென்னை வந்தடையும். சென்னை மங்களூரு சிறப்பு ரயில் சென்னையிலிருந்து ஜனவரி 14ஆம் தேதி புறப்படும் சிறப்பு ரயில் மறுநாள் மங்களூரு சென்றடையும். சென்னை பொத்தனூர் சிறப்பு ரயில் சென்னையிலிருந்து ஜனவரி 14ஆம் தேதி புறப்படும் சிறப்பு ரயில் மறுநாள் போத்தனூர் சென்றடையும். மறுமார்க்கமாக ஜனவரி 21ஆம் தேதி போத்தனூரிலிருந்து புறப்படும் ரயில் மறுநாள் சென்னை வந்தடையும். பயணிகள் இந்த சிறப்பு ரயில்களுக்கான முன்பதிவு சலுகையை பயன்படுத்திக் கொள்ளலாம் என்றும் முன்பதிவு விரைவில் தொடங்கும் என்றும் தெற்கு ரயில்வே தெரிவித்துள்ளது.